Hi viewers, welcome back to KRA வீடியோஸ். இந்த வீடியோவில் கூகுளில் வந்து டைனமிக் சர்ச் கேம்பெயின் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைனமிக் சர்ச் கேம்பெயின்னா எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ சர்ச் கேம்பெயின் அப்படின்னா நம்ம ஒரு கேம்பெயின் செட் பண்ணுறதுக்கு கீவேர்ட், டிஸ்கிரிப்ஷன், டைட்டில், லேண்டிங் பேஜ் URL எல்லாமே வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதை வச்சு கேம்பெயின் செட் பண்ணுவோம். இதே டைனமிக் சர்ச் கேம்பெயின் அப்படிங்கும்போது ஸோ நம்ம வெப்சைட் URL கொடுத்தா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக அதோட ஹெட்டிங், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கூகுளே கிரியேட் பண்ணி எது யூசருக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக் கிரியேட் பண்ணி அந்த ஆடை வந்து அந்த யூசருக்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ இதுதான் டைனமிக் சர்ச் கேம்பெயின். சர்ச் கேம்பெயினா எல்லாமே மேனுவல் ஒர்க்கு. நீங்கள் தான் வந்து டைட்டில் கிரியேட் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்டு என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் அப்படிங்கிறத நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதே டைனமிக் சர்ச் கேம்பெயின் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெப்சைட் URL கொடுத்தாலே போதும், உங்கள் வெப்சைட் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து என்ன பண்ணிக்கும், உங்களுக்கான தேவையான கேம்பெயின் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே அது ஃபிக்ஸ் பண்ணிக்கும். டார்கெட்டிங் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் மேனுவலாக கீவேர்ட்ஸ் கொடுக்கணும். டைனமிக் சர்ச் கேம்பெயின் நம்ம எதுவுமே கொடுக்கறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் கண்டென்ட் பேஸ் பண்ணி எடுத்துக்கும். அடுத்து கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் கேம்பெயின் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கேம்பெயின் வந்து டெலிவர் ஆகும். இதே டைனமிக் சர்ச் கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் லிமிடெட் கண்ட்ரோல் தான். ஏன்னா நீங்கள் URL மட்டும் தான் கொடுக்க போகிறீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக எப்படி வேணால் வந்து கேம்பெயின் வந்து டைட்டில், டிஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி வேணால் அது கிரியேட் பண்ணிக்கும். ஸோ பிஃபோர் கேம்பெயின் லைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் கீவேர்ட் லிஸ்ட்டில் மட்டும் டைனமிக் சர்ச் கேம்பெயின் ஆட் பண்ணிடுங்க. எப்படி நம்ம சர்ச் கேம்பெயின் இதுதான் நம்ம ஆட் ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் ஆட் பண்ணுறோமோ அதேமாதிரி டைனமிக் வந்து நம்ம நிறையா வந்து கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு கரெக்டான சர்ச் கோரிக்கை ஏற்ற மாதிரி யூஸருக்கு வந்து ஷோ பண்ணும். அது இல்லாமல் டைனமிக் சர்ச்சில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை ஒரு கேம்பெயின் செட் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, ஒரு சர்ச் கேம்பெயின் செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஐடியா இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் டைனமிக் சர்ச் கேம்பெயின் ரன் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படியெல்லாம் யூசர்ஸ் வந்து கொரி சர்ச் பண்ணுறாங்க, உங்களுக்கு நியூ கீவேர்ட்ஸ்க்கு வந்து ஐடியா வந்து நிறைய வந்து டைனமிக் சர்ச் கேம்பெயினில் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைனமிக் சர்ச் கேம்பெயின் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கீவேர்ட் ஐடியாஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ கேம்பெயின் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். உங்கள் கூகுள் அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கோங்க. நியூ கேம்பெயின், வெப்சைட் ட்ராஃபிக் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கோல் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கூகுள் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து சர்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வெப்சைட் URL கொடுங்க. வெப்சைட் பார்த்தீங்கன்னா சக்கா ஹாலிடேஸ். ஒரு கேம்பெயின் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நியூ கேம்பெயின் கொடுத்துருவோம். நம்ம பிட்டிங் வந்து நான் வெப் ட்ராஃபிக் கொடுத்துக்கிறேன். எனக்கு கிளிக்ஸ். ஸோ இது பை டிஃபால்ட் விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து கூகுள் சர்ச் பார்ட்னர் வேணாம், சர்ச் பார்ட்னர் மட்டும் போதும், டிஸ்பிளே எனக்கு வேண்டாம். அடுத்த லொக்கேஷன் வந்து நான் இந்தியா கொடுத்துக்கிறேன் எனக்கு ஏற்ற மாதிரி. அடுத்த லொக்கேஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் பேஸ் வேணாம், இந்த ரெகுலராக இந்த பிளேஸில் இருக்கவங்க மட்டும் தான் எனக்கு வேணும். லாங்குவேஜ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டேன் பை டிஃபால்ட்டு. உங்களுக்கு ஆடியன்ஸ் செக்மெண்ட் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. செட்டிங் வந்து இல்லை பை டிஃபால்ட். நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இது வந்து இப்போக்கு வந்து பீட்டாவில் இருக்குது, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கேம்பெயின் ஒரு சர்ச் ஆட் குரூப்பை வச்சு கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மாற்ற முடியும். முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது சூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து டைனமிக் இது ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத டைனமிக் மாற்றிக்கலாம். பட் இப்போக்கு அந்த ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணிட்டு தான் அதுக்கு கொடுக்க முடியும். கீவேர்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு டம்மியான ஆட் தான்.
இது டம்மிங்கில் தான் நான் சும்மா ஒரு 3 மட்டும் கொடுக்குறேன். செட்டிங்ஸ் எதுவும் கொடுக்கல. நான் நெக்ஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். பட்ஜெட் வந்து உங்களுக்கு எதுவும் செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 100 டெஸ்ட்டுனால இந்த கேம்பெயின் லோன் பட்ஜெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பெயின் பப்ளிஷ் ஆச்சு. இதான் நம்ம கிரியேட் பண்ண கேம்பெயின். ஸோ உள்ளுக்கு போனீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆட் குரூப் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆட் குரூப். ஸோ இது நம்ம வந்து ரெடி பண்ணல, நம்ம வந்து டைனமிக் செட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நியூ ஆட் குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஆட் குரூப் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்கும். ஸ்டாண்டர்ட் வந்து டைனமிக்னு மாற்றிக்கணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து பை டிஃபால்ட்டாக வெளியிலே இருக்கும். பட் ஆனால் இப்போ அந்த ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ எக்ஸிஸ்டிங்காக ஒரு சர்ச் கேம்பெயின் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நியூ ஆட் குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். இதே இல்லை அப்படிங்கும்போது பட்சத்தில் நீங்கள் ஒரு புது கேம்பெயின் லான்ச் பண்ணி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல தான் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் எக்ஸாக்ட் யூஆர்எல். உங்கள் வெப்சைட்டோட எந்த பேஜ், ஏதாவது ஒரு டெடிகேட் லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, இல்லை டெடிகேட் பேஜ் மட்டும் இது பண்ண போகணும், அதுக்கு மட்டும் கேம்பெயின் செட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த யூஆர்எல் மட்டும் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு இந்த யூஆர்எல் வந்து இந்தந்த போர்ஷன் கம்ப்ளீட்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சகா ஹாலிடேஸ் எப்படி இருக்குன்னா இந்த வெப்சைட்டில் வந்து தமிழ்நாடு அப்படின்றதுன்னா எனக்கு இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறத வச்சு வர்றது மட்டும் இருந்தால் போதும். இந்த யூஆர்எல் கொடுத்தனா இதை பேஸ் பண்ணி வர எல்லா இதுவும் இதாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் யூஆர்எல் எதுவோ அந்த யூஆர்எல் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த யூஆர்எல் பார்த்து எந்தெந்த இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வருதோ அதை பேஸ் பண்ணி உங்கள் கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணிக்கும். உங்கள் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அந்த பேஜ் இது பண்ணிக்கும். இது என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து பை யூஆர்எல் வேணால் எனக்கு என்டையர் வெப்சைட்டே வேணும்னா நீங்கள் டேரெக்டாக பை கிளிக் பை என்டையர் வெப்சைட் கொடுத்துட்டு ஆல் பேஜஸ் கொடுத்துக்கலாம். அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு எல்லா பேஜும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் யூஆர்எல் மட்டும் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், அதுக்கான கேம்பெயின் இது யூஆர்எல் மட்டும் கொடுத்து நம்ம கேம்பெயின் செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த யூஆர்எல்ல இந்த ஒரு பாத் கண்டெயின் இருந்துச்சுன்னா அப்போ அந்த பேஜெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை எல்லா பேஜும் கொடுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் இந்த 2 மட்டும் பை டிஃபால்ட்டாக யூசர்ஸ்க்காக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு உங்களுக்கு ட்ராக்கிங் யூஆர்எல் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் குரூப் லெவலில் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. கேம்பெயின் கஸ்டமைஸ்ட் என்ன கொடுத்தீங்கன்னா அது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைனமிக் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைட்டில் பார்த்தீங்கன்னா யூஆர்எல் அந்த லேண்டிங் பேஜ் யூஆர்எல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்டில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிக்கும். ப்ளஸ் கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த வெப்சைட் பேஜ்லேருந்து இருக்கிற எல்லா டேட்டில் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மாதிரி அந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்களா? ஸோ டைனமிக் ஹெட்லைன் அந்த டிஸ்பிளே வரல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கூகுளே வந்து நம்ம வெப்சைட் பேஜ் நம்ம என்ன கீவேர்ட்ஸ் வெப்சைட் அதிகமாக இருக்கும், என்ன மெட்டா டீட்டெயில்ஸ் இருக்கும், அதெல்லாம் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எத்தனை கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் டைனமிக் சர்ச் கேம்பெயின் செட்டப். ஸோ சர்ச் கேம்பெயின் இதுக்கும் மேஜராக என்ன செட்டப் பார்த்தீங்கன்னா சர்ச் கேம்பெயினில் மேனுவல் ஒர்க் அதிகமாக இருக்கும், நம்ம கையில் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். டைனமிக் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செட்டப் பண்ணிடலாம், டைம் ரொம்ப கன்சியூம் ஆகாது. பட் ஆனால் கண்ட்ரோல் வந்து வெரி லிமிட்டட் தான் இருக்கும். ஏன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வந்து ப்ராட் மேட்சை பேஸ் பண்ணி தான் அந்த கேம்பெயின் செட் ஆகும். அதே சர்ச் கேம்பெயின் வந்து எக்ஸாக்டோ இல்லை ப்ரைஸ் மேட்சை யூஸ் பண்ணி கேம்பெயின் செட் பண்ணிக்கலாம். இது ரெண்டு தான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஆனால் உங்களுக்கு கேம்பெயின் ஐடியா இல்லை அப்படிங்கும்போது முன்னாடி சொன்ன மாதிரி டைனமிக் சர்ச் கேம்பெயின் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீவேர்ட்ஸ் எந்த மாதிரிலாம் இந்த பேஸ் இந்த கொடுத்த வெப்சைட்டை பேஸ் பண்ணி எந்த கீவேர்டுக்குலாம் நிறைய ரேங்கிங் ஆகுது, எந்த மாதிரிலாம் யூசர் சர்ச் பண்ணும்போது நம்ம ஆட் ஷோ ஆகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வந்து டைனமிக் சர்ச் கேம்பெயின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் ஆட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சது டவுட் கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.